விளையாட்டுன்னு சொன்னாலே பரபரப்பு விறுவிறுப்பு இருந்துட்டு தான் இருக்கும். அதுலேயும் கிரிக்கெட்டுன்னு சொன்னால் சொல்லவே வேண்டாம், திருவிழா தான். அப்படிப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் நடந்த சில சுவாரஸ்யமான சாதனைகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக ஒரு நாள் போட்டியில் நடந்த சாதனைகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க அப்படி என்ன தான் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த சாதனைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரிக்கெட்டை பற்றி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஒரு நாள் கிரிக்கெட்டின் ஒரே போட்டியில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தினது யாருன்னு தெரியுமா? கண்டுபிடிங்க. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஒரே வருஷத்தில் அதிக ரன் அடித்த வீரர் யாருன்னு தெரியுமா? நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான். 1998 வருஷத்தில் 33 இன்னிங்ஸ் ஆடி 1894 ரன் அடிச்சிருக்கார். அதே மாதிரி ஒரு நாள் கிரிக்கெட்டினுடைய ஒரே தொடரில் யார் அதிக ரன் அடித்தாங்கன்னு தெரியுமா? வெஸ்ட் இண்டீஸ் நாட்டை சேர்ந்த கிராப் சாப்பல் 14 இன்னிங்ஸ் ஆடி 686 ரன் அடிச்சிருக்காரு 1980 வருஷத்தில். ஒரு நாள் கிரிக்கெட்லேயே சிறந்த எக்கனாமிக் பவுலிங் அப்படின்னு யார் வச்சுருக்காங்க தெரியுமா? வெஸ்ட் இண்டீஸ் நாட்டை சேர்ந்த பில் சிம்மன்ஸ். வெறும் 0.30 தான். பாகிஸ்தானுக்கு எதிராக 1992 வருஷத்தில் 10 ஓவர் போட்டு 3 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஒரே வருஷத்தில் அதிக விக்கெட் எடுத்த வீரர் யாருன்னு தெரியுமா? பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஷக்லைன் முஸ்தாக். 1997 வருஷத்தில் 36 மேட்ச் ஆடி 69 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு நாள் கிரிக்கெட்டின் ஒரே தொடரில் அதிக விக்கெட் எடுத்த கிரிக்கெட் வீரர் யாருன்னு தெரியுமா? ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த கிளைன் மெக்ராத்தும் அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்க்கும். 1999 வருஷத்தில் 27 விக்கெட் ரெண்டு பேருமே மாறி மாறி எடுத்திருக்காங்க. ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிக கேட்ச் பிடிச்ச வீரர் யாருன்னு தெரியுமா? ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்த ஜெயவர்தனே. 448 மேட்ச் ஆடி இருக்காரு. அதில் 218 கேட்ச் பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஒரு சீரீஸில் அதிக கேட்ச் பிடிச்ச வீரர் யாருன்னு தெரியுமா? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜாய் ரூட். 2019 வருஷத்தில் 11 மேட்ச் ஆடி 13 கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி வரலாற்றிலேயே அதிக முறை சிறந்த வீரருக்கான விருது வாங்கினது யாருன்னு தெரியுமா? நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான். கிட்டத்தட்ட 62 முறை அந்த விருது வாங்கியிருக்கார். அதே மாதிரி அதிக தொடருக்கான விருது வாங்கினவர் யாருன்னு தெரியுமா? நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான். 15 முறை வாங்கியிருக்கார். ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் அதிக ரன் வித்தியாசத்தில் வின் பண்ண டீம் எதுன்னு தெரியுமா? நியூசிலாந்து. அவங்க முதல்ல ஆடும்போது 402 ரன் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடின அயர்லாந்து 112 ரன்னில் ஆல் அவுட். ஆக மொத்தம் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 290 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க 2008 வருஷத்தில். அதே மாதிரி ஒரு நாள் போட்டியில் குறைந்த பாலில் வின் பண்ண டீம் எதுன்னு தெரியுமா? 1979 வருஷத்தில் கனடா 45 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிடுச்சு. அதை எடுக்க இங்கிலாந்து 23 பால் மட்டும் யூஸ் பண்ணி 46 ரன் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி வரலாற்றிலேயே மொத்த ஸ்கோர் அதிகமாக அடித்த அணி எதுன்னு தெரியுமா? சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும். 2006 வருஷத்தில் நடந்த போட்டியில் ஆஸ்திரேலியா 434 ரன்னும் சவுத் ஆப்பிரிக்கா 438 ரன்னும் எடுத்தாங்க. ஆக மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 872 ரன் அடிச்சிருக்காங்க அந்த ஒரு நாள் மேட்ச் மட்டும். ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் தொடர்ச்சியாக அதிக முறை வின் பண்ண டீம் எதுன்னு தெரியுமா? ஆஸ்திரேலியா டீம் தான். 21 முறை வின் பண்ணியிருக்காங்க 2003 வருஷத்தில். ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி வரலாற்றிலேயே அதிக ரன் அடித்த டீம் எதுன்னு தெரியுமா? இங்கிலாந்து தான். 481 ரன் அடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2018 வருஷத்தில். எவ்வளோ பெரிய சாதனை. ஒரே போட்டியில் அதிக சிக்ஸர்கள் அடித்த டீம் எதுன்னு தெரியுமா? இங்கிலாந்து 25 சிக்ஸர் அடிச்சிருக்காங்க 2019 வருஷம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக. அதே மாதிரி அதிக ஃபோர்கள் அடித்த அணி எதுன்னு தெரியுமா? ஸ்ரீலங்கா. நெதர்லாந்துக்கு எதிராக 2006 வருஷத்தில் 56 போர் அடிச்சிருக்காங்க. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி வரலாற்றிலேயே தனி நபராக அதிகபட்ச ரன் அடித்தது யாருன்னு தெரியுமா? நம்ம ரோஹித் சர்மா 264 ரன் அடிச்சிருக்காரு. அவர் ஒருத்தர் மட்டும் 2014 வருஷம் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக. எவ்வளவு பெரிய சாதனை. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் வான வேடிக்கையை காட்டினது யாருன்னு தெரியுமா? அதாவது குறைந்த பாலில் அதிக ரன் அடித்தது யாருன்னு தெரியுமா? நம்ம ஏபி டே வில்லியர்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர் தான். 31 பாலில் 100 ரன் அடித்து சாதனையை படைத்தார் 2015 வருஷம் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக. ஒரே போட்டியில்
அதிக சிக்ஸர்கள் அடித்த தனிநபர் யாருன்னு தெரியுமா? ஒயின் மார்கன் 17 சிக்ஸர் அடிச்சிருக்கார் 2019 வருஷம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக. அதே மாதிரி அதிக 4 அடிச்சது யாருன்னு தெரியுமா? நம்ம ரோஹித் சர்மா 33 4 அடிச்சிருக்காரு ஸ்ரீலங்காவுக்கு எதிராக 2014 வருஷத்தில். வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டேன்னா அதுக்கான பதில் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியின் பெஸ்ட்டு பவுலிங்காக எதை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இதை சொல்லலாம். அதாவது ஜமந்தா வாஸ் ஜிம்பாவுக்கு எதிராக 19 ரன் மட்டும் கொடுத்து 8 விக்கெட் எடுத்தார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது நல்ல சாதனைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வேறு நல்ல தகவலோடு உங்களை வந்து பார்க்குறேன். இது உங்கள் கணிப்பினி நாயகன் கார்த்திக்.